ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளம் காரணமாக சேதமடைந்த ரயில் தண்டவாளம் மண் அரிப்பு ஏற்பட்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 10 அடி ஆழத்திற்கு மண், ஜல்லிக்கற்கள் என மொத்தமாக அடித்து செல்லப்பட்டு பள்ளமாகவே உருவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்க கேட்கலாம். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழை காரணமாக ஏராளமான பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த காட்சி என்பது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் தடப்பாதை தான். இந்த பகுதி என்பது குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார் திருநகரியிலிருந்து நாசரேத் செல்லும் சாலையில் தான் இந்த இடம் உள்ளது. இந்த பகுதி என்பது தற்போது முழுமையாக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் தற்போது காண்கின்ற காட்சிகளை பார்த்தாலே தெரியும். சுமார் 10 அடி உயரத்திற்கு இந்த பகுதி என்பது முற்றிலுமாக அரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரயில்வே தண்டவாளத்தில் நாம் அதற்கு கீழே தான் நின்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 முதல் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் தண்டவாளம் என்பது முற்றிலுமாக அரிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே இந்த பகுதியில் அரிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் முழுமையாக இந்த ஜல்லிக்கற்கள், இந்த பகுதியில் இருந்த ஜல்லிக்கற்கள் அனைத்துமே இந்த பகுதியில் அரிக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமாக கருதப்படும் இந்த ரயில்வே தண்டவாளத்தின் முக்கியமான பொருளாக உள்ள இந்த சிமெண்ட் தளமும் இந்த பகுதியில் அரிக்கப்பட்டிருப்பதை நாம் காட்சிகளை பார்க்க முடிகிறது. மிகவும் தரமாக உறுதியாகவும் இருக்கின்ற இந்த சிமெண்ட் தளமே அரிக்கின்ற அளவிற்கு இந்த தளம், இந்த ரயில் தண்டவாளம் என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காட்சிகளை பார்க்க நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இந்த பகுதியில் ஏராளமான பகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட இதிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் தண்டவாளம் முழுமையாக அரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் வைக்கப்பட்டிருந்த ரயில்வே கம்பிகள், மின்சார கம்பிகளும் ஆங்காங்கே விழுந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை அதிக அளவில் விவசாய பணிகள் தான் நடந்து வருகின்ற பகுதி. இந்த விவசாய பகுதிகளுக்கு இடையே தான் இந்த ரயில்வே தண்டவாளம் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக இதில் இருந்த அனைத்து ஜல்லிக்கற்களும் தற்போது இந்த விவசாய நிலத்தில் தான் விழுந்துள்ளது. இதன் காரணமாக இந்த விவசாய நிலங்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது இதனை சீரமைக்கும் பணியில் தற்போது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்ற ஒரு நிலையும் உள்ளது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்குளூரில் அதற்காக பணிகள் என்பது தொடங்கியுள்ளது. ஆனால் தொடர்ந்து சுமார் 20 நாட்களுக்கு மேலானால் தான் இந்த பகுதியின் சீரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் செய்தியாளர் சுடலைமணி செல்வன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.